நான் 8வது படிக்கும் போது கல்வி சுற்றுலான்னு சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க சார். அப்ப அப்துல் கலாம் சார் வந்து அணு விஞ்ஞானியா மட்டும்தான் இருந்தாரு. அப்ப அவருடைய பேச்சை கேட்டோம். பேச்சு முடிந்தவொடனே கேள்வி கேட்க சொன்னாரு. நானே எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன். என்னமா கேள்வி கேட்டேன்னு கேட்டேன். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன். அவர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எஜுகேஷன் சொல்றாரு, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ பள்ளிகளை படித்தாலும் பெற்றோர்களே பிள்ளைகளை தயவு செய்து தமிழை படிக்க சொல்லுங்கள். பிழைப்பதற்காக எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும் நம் பிள்ளைகள், தவறில்லை. வாழ்வதற்காக தாய் தமிழை படித்தே ஆக வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண்டா. கல்வியின் மூலம் வருகின்ற அறிவிடா இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு இங்கே இருப்பவர்களுக்கு 3 கடமை. ஒரு இளைஞர் இழந்து முதல் கடமை நாம் படியுங்கள். ஒரு பெண் இழந்து 2வது கடமை நாம் படியுங்கள். ஒரு முதியவர் இழந்து 3வது கடமை என்றால் படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம். 250 மார்க் 300 மார்க் வாங்கினாலே பிள்ளைகள் வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளோ அல்லது தனியார் பள்ளியில நல்ல மார்க் வாங்குற பிள்ளைகளோ அதுல சேர முடியுது. டாக்டர் கனவு நிறைவேறுகிறது. ஏதோ கோடியா செலவு பண்ணி தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. அரசு கல்லூரியில ஒரு மருத்துவ சீட்ல போய் சேர்ந்தா ஒரு வருஷத்துக்கு 13,600 ரூபாய் கட்டினா போதும். 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாயில உங்களுக்குள்ள டாக்டர் வெளியில வந்துடும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க குறையுண்டா, கல்வி படிக்க வளரும், அறிவு வளரும். அதனாலதான் பணத்தை விட கல்வி சிறந்தது. அதனாலதான் சொன்னா, பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி மட்டுமே. இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை நீ முன்னெடுத்து செல்வதற்கு அறிவு வேண்டும். அந்த அறிவை கொடுப்பது கல்வி மட்டுமே. படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் மட்டுமின்றி இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி. நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது. அதை அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். இந்த இடத்திலே நண்பர்களே, எல்லாரும் படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கஷ்டப்படுது. இருந்தாலும் எல்லாரும் படிக்க சொல்றாங்களே, ஏன் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாநகரத்திலே மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக பதவியிலே இருக்கும் போது, இங்கே படித்தார்களே என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது ஆங்கிலத்திலே படித்தார்கள். எத்தனை பேருக்கு அது விளங்கி இருக்கும் என்று தெரியவில்லை. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களிடம் ஜனாதிபதி பரிசு வாங்கியதெல்லாம் குறிப்பிட்டார்கள். அது நடந்த ஒரு 15 நாட்களிலே ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம், திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஆமான்னு. அங்க ஒரு பொண்ணு சரஸ்வதின்னு 12ஆம் வகுப்புல வந்து மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு. அந்த பெண் மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்குது. ஆனா அவங்க அம்மா அப்பா ஏழ்மையின் காரணமாகவோ அல்லது வேறு காரணம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை, தன்னுடைய தாய் மாமாவுக்கு 2ஆம் தாரமாக மனம் முடிப்பதற்கு முயற்சி நடக்கிறது. 30 வயசு வித்தியாசம் 2 பேருக்கும். அது நல்லா இல்லையே, அது சட்டப்படி தப்பா செய்தா உதவி பண்ண முடியுமான்னு கேட்டார். கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்க வர சொல்லிட்டு அந்த ஊருக்கு போனேன் நான். அந்த பெண் இரவு முழுவதும் அழுது மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினது. தம்பி இதுல எக்கோ ஆகுது பாரு, மைக்க சரியா வையா. மாவட்டத்திலே முதல் மார்க் வாங்கின அந்த மாணவி மேற்கொண்டு படிக்க விரும்புது. ஆனா திருமணம் முடிக்கணும். அதுவும் வந்து வயதான ஒருத்தருக்கு 2ஆம் தரம் வாங்கும் போது அதுக்கு தாங்க முடியல. அப்ப அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னா, நீங்க சொல்றது சட்டப்படி தப்பு செய்யறது. இன்னும் அந்த பொண்ணு 16-17 வயசு தான் ஆகுது. 47 வயசு உள்ள ஒருத்தருக்கு நீங்க திருமணம் பண்றீங்க, அதான் அதுக்குடைய விருப்பம் இல்லாம சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்களே நிறுத்திட்டாங்க. ஒண்ணும் சார் எங்களுக்கு ஏழ்மை தான் சார் காரணம், ஐயாவே வந்து சொல்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட நீ என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டேன். திருச்சியில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல்லூரியை சொல்லி அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நான் அங்கிருந்து அந்த முதல்வர்கிட்ட பேசினேன்.
ஐயா நீங்களே பேசுறீங்க அந்த பொண்ணு நிறைய மார்க் வாங்கியிருக்கு, இன்னைக்கு தான் சார் லாஸ்ட் டேட், உடனே வர சொன்னீங்கன்னா நான் அட்மிஷன் போட்டுருவேன், நாளைக்கு போட முடியாது அப்படின்னா. சரி நான் உடனே அனுப்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உன்னுடைய படிக்கணுங்கிற விருப்பம் நிறைவேறிடுச்சு, விரும்பாத கல்யாணம் உங்க அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க, எனக்கு உன்னிட்ட ஒரு சந்தேகமா, உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் டெல்லியில ஜனாதிபதி மாளிகையிலிருந்து பேசினாரு எப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னுச்சு, நான் 8வது படிக்கும் போது கல்வி சுற்றுலான்னு சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க சார். அப்ப அப்துல் கலாம் சார் வந்து அணு விஞ்ஞானியா மட்டும்தான் இருந்தாரு. அப்ப அவருடைய பேச்சை கேட்டோம், பேச்சு முடிந்த உடனே கேள்வி கேட்க சொன்னாரு. நானே எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன். என்னம்மா கேள்வி கேட்டேன்னு கேட்டேன். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன். அவர் எஜுகேஷன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எஜுகேஷன் சொல்றாரு, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா படிச்சேன் சார், அதனாலதான் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆனா எங்க அம்மா அப்பாவே அதை படிக்க வைக்கலன்னு எனக்கு வேற வழி தெரியல. கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் ஒரு கார்டு கொடுத்திருந்தாரு. அதுல அவருடைய இமெயில் ஐடியும் போன் நம்பர், ஆபீஸ் போன் நம்பரும் இருந்துச்சு. நான் தான் சார் அப்துல் கலாம் சார்கிட்ட பேசினேன்னு அதிர்த்து போனேன். தமிழர் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்திருந்த காரணத்தினால் குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் ஜனாதிபதியை தொடர்பு கொண்டு பேச முடிகிறது, அதற்கு விடையும் கிடைக்கிறது. இதோட முடிஞ்சிருந்தா நான் இதை சொல்ல மாட்டேன் உங்கள்ட்ட. கல்வியினுடைய சிறப்பு என்னன்னு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 8 ஆண்டுகள் கழித்து நண்பர்களே, அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க மாநாட்டுக்கு பேசுவதற்காக நான் சென்று பேசி முடித்து விட்டு முன்னால் வந்து அமர்ந்தேன். ஒரு பெண் மேடைக்கு சென்று 2 நிமிஷம் பேசணும்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட ஒரு பெரிய தகராறே பண்ணுது. அது ஷெட்யூல்ல இல்லைன்னா அவங்க மறுக்கிறாங்க. இன்னொருத்தர் சொன்னார் கொடுக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பேசுது. எங்க அம்மா அப்பா அங்க இருக்கிறாங்கன்னு அவங்க மேடைக்கு கூப்பிடுது, கணவரை மேடைக்கு கூப்பிடுது. நான் மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லுது. எனக்கு ஒரு மாசத்துக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குது, என்னுடைய கணவர் என்னை விட குறைச்சு சம்பளம் வாங்குறாருங்குது. இதெல்லாம் ஏமா சொல்றேன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு சொன்னுச்சு, கலியமூர்த்தி அவர்களே, ஐயா நீங்க என்ன மறந்திருக்கலாம், மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்க இயலாது. காரணம் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியது. அடுப்படிக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணை இந்த கல்வி என்ற ஒன்று அமெரிக்காவிலே அட்லாண்டா நகரத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. இது கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும், நினைத்து பாருங்க. அதனால்தான் பெரியோர்களே, நம்முடைய சங்க இலக்கியங்களிலே தமிழிலே சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழுக்கு நிகர், தமிழனுக்கு நிகர் யாருமே இல்லை. இதை நான் தலைநிமிர்ந்து சொல்வேன். 4 நாட்களுக்கு முன்னால் பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரத்திலே பேசிவிட்டு இன்று உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன் சிவகாசியிலே. இதை எதற்காக குறிப்பிடுகின்றேன் தெரியுமா? அங்கேயும் இதை குறிப்பிட்டேன். தமிழினுடைய சிறப்பை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. ஒரு நாள் கூட படிக்காம இருக்காத பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கூட. இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார், என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி கொன்றை வேந்தர். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிடான்னு சொல்லிட்டான். சொன்னவன் அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையிலே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஔவையார். இது அமெரிக்கால பிரிமாண்டுங்கிற ஒரு இடத்துல ஒரு பள்ளியினுடைய நுழைவாயிலே what we have learned so far is like a handful of earth and what we have yet to learn is like the whole world ன்னு கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி போட்டு ஆங்கிலேயர்கள் இந்த மொழியை பெருமைப்படுத்துகிறார்கள். சிபிஎஸ்இ பள்ளிகளை படித்தாலும் பெற்றோர்களே, பிள்ளைகளை தயவு செய்து தமிழை படிக்க சொல்லுங்கள். பிழைப்பதற்காக எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும் நம் பிள்ளைகள், தவறில்லை. வாழ்வதற்காக தாய் தமிழை படித்தே ஆக வேண்டும் என்பதை பெற்றோர்கள் தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண்டான். கல்வியின் மூலம் வருகின்ற அறிவிடா, படைத்தலைவன் படையோட வந்தா, அரசனே வந்தா கூட உன்னிட்ட எடுக்க முடியாது. உன் சொத்தை வேணா பிடுங்கலாம், உன்கிட்ட இருக்கிற அறிவை பிடுங்க முடியாது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அரசனா இருந்தா கூட உன் நாட்டுல மட்டும்தானே சிறப்பு, படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புவது,
எங்க அப்பா 5வது வரைக்குமே படிச்ச ஏழை விவசாயி. என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும், உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா படிம்பாங்க. நானும் படிச்சேன். இப்ப ஏன் அதை குறிப்பிடறேன் தெரியுமா? அந்த நேரத்தில் ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். இங்க என்னை அறிமுகப்படுத்தியது அழகான தமிழிலே ஒரு பெண். ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இவர் நிறைய பதக்கங்களை வாக்கியவர், காவல்துறை அதிகாரி, காக்கி உடை அணிந்த உயர் அதிகாரி என்றெல்லாம் சொன்னது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை இப்போது என்னிடத்தில் இல்லை. நான் வாங்கிய பதக்கங்களை என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தார். கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான பிள்ளைகளை, மாணவர்களை, இளைஞர்களை, பெரியவர்களை பார்த்து ஒரு அறைகோல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு இங்கே இருப்பவர்களுக்கு 3 கடமை. ஒரு இளைஞர் எழுந்து முதல் கடமை நான் படியுங்கள், ஒரு பெண் எழுந்து 2வது கடமை நான் படியுங்களாம், ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை என்றால் படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் இன்று புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம். அதற்காகத்தான் படிக்க வேண்டும். நீ படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம், பணம் சம்பாதிக்கலாம் மட்டும் பிள்ளைங்கள்ட்ட சொல்லாதீங்க. பணம் சம்பாதிக்கிறவங்களாம் படிச்சுட்டா சம்பாதிக்கிறான், நம்ம ஏன்டா அவ்வளவு கஷ்டப்படணும்னு பிள்ளைங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. கல்வி என்பது கடலளவு பெரியது, அதனுடைய பொருள் அளவில்லாதது. இதெல்லாம் சொல்ல வேண்டியது நீங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னால் மட்டுமே பிள்ளைகள் படிக்க முடியும். இப்போ இந்த பள்ளியில நான் கேள்விப்பட்டேன், ஐஐடிக்கு போயிருக்கிறாங்க, எம்பிபிஎஸ் போயிருக்கிறாங்க, ஜேஇல பாஸ் பண்ணிருக்காங்க. எல்லாம் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு தெரியாமலேயே நிறைய வாய்ப்புகளை உங்களுடைய பிள்ளைகளும் நீங்களும் சேர்த்தே தவற விட்டு விடுகிறீர்கள். நான் இதை ஏதோ சிரிக்க வச்சுட்டு போறதுக்காக வரவில்ல, சிந்திக்க வைப்பதற்காக என்னை அழைத்திருக்கிறார் உங்களுடைய தாளாளர் ஜெயக்குமார் அவர்கள்ட்ட சொல்லும் போதே அதான் சொன்னாரு. சார், இந்த பள்ளியில நாங்க ஐஐடிக்கும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு டாக்டருக்கும் அனுப்பிச்சிருக்கேன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நீட்டும் ஜேஇயும் எப்படிங்கிறது எனக்கு தெரியும் நல்லாவே. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக அறிந்து கொள்ளுங்க. என்ன அறிஞ்சுக்கணும்? 10 ஆண்டுகளில் காவல்துறை பணி நிறைவுக்கு பிறகு 10 லட்சம் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் பார்த்து தினம் 2000 3000 பேர்களுக்கு நான் பார்த்து பேசியதில் நான் தெரிந்து கொண்ட உண்மை நண்பர்களே, 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே என்ன படிக்க வேண்டும், எந்த பாடம் நமக்கு பிடிக்கும், படிப்பதற்கு பிடித்த பாடம் எது, நமக்கு பிடித்த வேலை எது, 11ஆம் வகுப்பிலே எந்த பாடத்திட்டத்தை எடுக்க வேண்டும், அதற்கு பிறகு கல்லூரியிலே எந்த பாடத்திட்டத்தை படிக்க வேண்டும், எந்த கல்லூரியிலே சேர வேண்டும். லைட்டை கொஞ்சம் குறைச்சிருக்கா, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ஹாட்டா இருக்கு. எந்த கல்லூரியிலே நடிகர்கள் எல்லாம் அதெல்லாம் போடுங்க. எந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும், என்ன பாடத்திட்டத்தை எடுக்க வேண்டும். அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இந்த நாட்டிலே வேலை செய்ய வேண்டுமா, வேறு நாட்டிலே வேலை செய்ய வேண்டுமா, அதற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், எவ்வளவு சம்பளம் வாங்க வேண்டும், எப்படிப்பட்ட குடும்பத்திலே பெண் எடுக்க வேண்டும், எந்த நாட்டிலே வாழ வேண்டும், அதற்கு என்ன மொழி தேவை, இதையெல்லாம் தேடி 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 பெற்றோர்களிடம், மற்றவர்களிடம், ஆசிரியர்களிடம் கேட்டு மிகப்பெரிய உயரத்தை அடைகின்ற மாணவர்களை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இன்னொரு புறம் எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல், எதற்காக படிக்கின்றோம் என்ற எண்ணமே இல்லாமல், முதுகெலும்புடைய பாடுபடுகின்ற தந்தையினுடைய உழைப்பையும் முழு வயிறு காணாமல் இந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற தாயினுடைய தியாகத்தையும் மறந்து புகைப்பிடிப்பவர்களாக, மது அருந்துபவர்களாக, போதை பழக்கத்திற்கு ஆளாவர்களாக, பெண்களிடம் தவறாக நடப்பவர்களாக, எந்த தேடலும் இன்றி என் நண்பன் எடுத்தான் அதனால இந்த குரூப் எடுத்தேன், எனக்கு பிடிக்கல சும்மா படிக்கலான்ட்டு ஒரு 40 மார்க் எடுத்து வெளியில 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு தேடி நாயா தெருவில் அலைகிற பல லட்சம் மாணவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். எல்லோரும் மாணவர்கள், எல்லோரும் பெற்றோர்கள், எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றீர்கள். இந்த மாதிரியான மாற்றம், இப்படி ஒரு வித்தியாசம் ஏன்?
இதற்கு ரெண்டுக்கும் இடையில பல மாணவர்கள் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இந்த 2 குரூப்ல எதுல சேர்றதுன்னு தெரியாது. கடைசி நான் 2வது சொன்ன குரூப்ல மோசமான குரூப்ல நிறைய பேர் இருக்கிறதுனால அதுல சேர்ந்தேன். இந்தியா இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடு. அத்தனை பேரும் அறிவுபூர்வமாக வளர்ந்தோமே ஆனால் மிகப்பெரிய உயரத்தை இந்தியாவால் எட்ட முடியும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அது ஒவ்வொரு வீட்டிலும் நடக்க வேண்டும். சரி, என்ன வாய்ப்பு இருக்கு? எதை தெரிஞ்சுக்கலாம்? பெற்றோர்களே, ஆசிரியர்களே, இந்தியாவிலே இன்றைய நிலைமையிலே டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அதிக பேர். சிவில் சர்வீஸ் எழுதி IPS IAS ஆகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர். இப்போதைக்கு அதிகமா இருக்கிறத பத்தி மட்டும் நான் உங்ககிட்ட பேசுறேன். டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் நிறைய அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளை டாக்டர் ஆக்க வேண்டும், பிள்ளைகளுக்கே தான் டாக்டர் ஆக வேண்டும், ஒயிட் கோட் போட்டுட்டு ஸ்டெத்தாஸ்கோப் மாட்டிட்டு மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டாக்டரா வரணுங்கிற எண்ணம் இருக்கு, தவறில்லை. இன்றைய நிலையிலே அதுக்கு நீட் எழுதணும், நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதியே ஆக வேண்டும். 1 மாசம் 2 மாசத்துல பரீட்சை இருக்கு, உங்களுக்கு தெரியும். நம் பிள்ளைகளுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன எத்தனை பேருக்கு தெரியும்? இந்தியா முழுமைக்கும் 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 549 மருத்துவக் கல்லூரிகள். இந்த 549 மருத்துவக் கல்லூரிகளிலே 289 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள், 260 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள். இதில் உள்ள மொத்த இடங்கள் 78,333. அரசு கல்லூரிகளிலே உள்ள மருத்துவக் கல்லூரி இடங்கள் 42,793. தனியார் கல்லூரிகளிலே உள்ள இடங்கள் 35,540. மொத்தம் 78,333. BDS என்று சொல்லுகிறோமே, பல் டாக்டர், அந்த பல் டாக்டருக்குள்ள கல்லூரிகள் 313. அதுல உள்ள இடங்கள் 26,773. ஆக மொத்தம் 1,00,000 சீட் இருக்கு, டாக்டர் சீட். சென்ற ஆண்டு தமிழகத்தில் மட்டும் 11 மெடிக்கல் காலேஜ் புதுசா வந்துருச்சு. மெடிக்கல் மருத்துவக் கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக மருத்துவ இடங்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிறது. இந்த வருஷம் இந்தியா பூராவுக்கும் 562 மருத்துவக் கல்லூரிகள் வந்துருச்சு. 286 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 276 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள். இதுல உள்ள 1,00,000த்திற்கும் அதிகமான இடத்தை உங்கள் பிள்ளைகள் அதற்கு போட்டி போட முடியும். இந்த நீட்டுங்கிற பரீட்சையை மட்டும் ஒழுங்கா படிச்சாங்கன்னா அது ஒன்றும் படிக்க முடியாததெல்லாம் இல்லை. நம்மால் முடியாது என்று நாம் நினைப்பதை எல்லாம் எங்கேயோ ஏதோ இடத்தில் யாரோ ஒருவன் இந்த உலகத்தில் செய்து கொண்டுதான் இருக்கின்றான். இதுல ஜெயிக்கிறவங்க எல்லாம் பெரிய குடும்பத்துல வந்தா, கோடீஸ்வர குடும்பத்துல இருந்து வர்றவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு நீட்டு இல்லைன்னு வந்துச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறவன் நானா இருப்பான், அது வேற. இன்றைக்கு இருக்கு. இந்த 1 மாசத்துக்குள்ள பரீட்சை எழுதும் போது அது இருக்கு. அப்ப நம்ம பிள்ளைங்க படிச்சே ஆகணும். தமிழ்நாட்டில் மட்டுங்க 49 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு 2020 கணக்கெடுப்பின்படி. அதுல 26 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 23 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள். போன வருஷம் 11 வந்துட்டதுனால 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் ஆயிடுச்சு. 3650 சீட்டு அரசு கல்லூரிகளிலும் 3750 சீட்டு தனியார் கல்லூரிகளிலும் இருந்தது. இந்த வருஷம் 1600 சீட்டு அதிகமாகி 7400 சீட்டு மொத்தத்துக்கு இருந்தது, இப்ப 8000 சீட் ஆயிடுச்சு. தமிழகத்திலேயே இருக்கிறது. இதை ஏன் சொல்றேன்னா, அரசு கல்லூரிகள் 37லயும் ஒரு 8000 சீட் இருக்குன்னு வச்சுங்க. அதுல 85% சீட் தமிழகத்தில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். பாக்கி உள்ள 15% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துறாங்க ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜும். எல்லா கல்லூரிகளும் அப்படி கொடுத்தா அதுவே ஒரு 6000 சீட் வந்துருது. அதற்கும் நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் போட்டியிட முடியும். 720 மார்க்குக்கு மதிப்பெண்களுக்கு அந்த போட்டி நடக்கிறது. 250 மார்க் 300 மார்க் வாங்கினாலே பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளோ அல்லது தனியார் பள்ளியில நல்ல மார்க் வாங்குற பிள்ளைகளோ அதுல சேர முடியுது. டாக்டர் கனவு நிறைவேறுகிறது. ஏதோ கோடி கோடியா செலவு பண்ணி தான் செய்யணும்னு நினைக்காதீங்க. அரசு கல்லூரியில ஒரு மருத்துவ சீட்ல போய் சேர்ந்தா ஒரு வருஷத்துக்கு 13,600 ரூபாய் கட்டினா போதும். 5 வருஷத்துக்கு 50,000 ரூபாயில உங்க பிள்ளை டாக்டர் வழியில் வந்துடும். செய்ய வேண்டியது மார்க் மட்டும் வாங்கணும். அது ஏன் வாங்க முடியல, ஏன் வாங்க, என்ன காரணம்? நீங்கள் நினைத்து பாருங்கள். இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்போது ஒலிம்பிக்ல போய் ஒருத்தன் கோல்டு மெடல் வாங்குறதுக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரோடையும் போட்டி போட வேண்டியதா இருக்கு.
ஆனா 1 லட்சம் சீட் இருக்கு நமக்கு. பிள்ளைகளுக்கு வாய்ப்பு 1 லட்சம் சீட்டுக்கு போட்டி போடலாம். ஜிப்மர்ல ஆரம்பிச்சு சிஎம்சி, எம்எம்சி எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் தரவரிசை பட்டியலிலே முதல்ல 10 இடங்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் வேற்று மாநிலத்து மாணவர்கள் அதில் வந்து சேருவதை பார்க்கும் போது நமக்கு சிரமமாக இருக்கிறது. நம் பிள்ளைகள் எந்த விதத்திலே குறைந்திருக்கிறார்கள்? இவ்வளவு வாய்ப்புகள் இருப்பதை எடுத்து சொல்ல வேண்டியது பெற்றோர்கள், ஆசிரியர்களுடைய கடமை அல்லவா? மருத்துவக் கல்லூரிகள்ல இப்படி இருக்கிறதுல நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், 300 மார்க் 400 மார்க் எடுத்தாலாம் டாக்டர் சீட்டு கிடைக்குதுன்னு. 720க்கு 720 மார்க் எடுக்கிறவங்க இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? 2019ஆம் ஆண்டு கல்பனா குமாரி என்ற பீகாரை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவரோட பொண்ணு 720க்கு 697 மார்க் வாங்கி இந்தியாவில் ஃபர்ஸ்ட். நளின் கந்த்வாலா என்ற ஒருவன் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெற்றோரினுடைய பிள்ளை. அவன் வந்து 720 மார்க்குக்கு 710 மார்க் எடுக்கிறான். போன வருஷம் ஒருத்தன் கார்த்திகாங்கிற ஒரு பொண்ணு 720க்கு 720 மார்க் வாங்கிடுச்சுங்க. இந்த வருஷம் இந்த மாதிரி என்ன வரும்னு தெரியாது. ஏன் நம் பிள்ளைகளால் படிக்க முடியாது? அதே போல ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 2 பேர் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து சேர்ந்ததா வந்து ஜெயக்குமார் அவர்கள் என்னிடம் சொன்னார். உள்ளபடியே மகிழ்ந்தேன். ஏன் தெரியுமா? கிராமத்துல இந்த விழிப்புணர்வு இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இங்க இருந்து 2 பேர் சேர்ந்தான்னு சொன்ன உடனே நான் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து பேசணும்னு நினைச்சேன். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது என்ஜினியர் படிப்பு தானே நினைக்காதீங்க. சாதாரண கல்லூரிகளில் இருக்கிற என்ஜினியர் படிப்புக்கும் அங்க இருக்கிற என்ஜினியர் படிப்புக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இந்த சிவகாசியை சேர்ந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். இதுக்காகவே டீப்பா படிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேன் நான். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.